ஏகன் டிவியின் வணக்கங்கள். பொருளியல் அருளியல் பற்றி கடந்த வாரம் பேசினேன். ஆன்மீகத்தை பற்றி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காது என்றேன். நான் ஒன்றும் பெரிய ஆன்மீகவாதத்தின் அடியாழம் தெரிந்தவன் இல்லை. அந்த பெருங்கடலின் சிறு சிறு அலைகளை பார்த்திருக்கிறேன் என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அவரவர் பாதையே சரியானது என்று கூறியுள்ளார். எல்லா மத மார்க்கங்களும் தன் வழிமுறையே சிறந்தது என்கிறது. கிறித்துவம், இஸ்லாம், பௌத்தம், சீக்கியம் என்பதை தவிர்த்து நமது இந்தியாவில் நிறைய உட்பிரிவுகள் ஏராளம். அதிலும் இந்து மதத்தில் கேட்க வேண்டியதே இல்லை. எல்லாமே எல்லோரிடம் மேலான பரபிரம்மத்தையே வேறு வேறு பெயர்களில் போற்றுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று படித்தாரங்களை விரிவாக சொல்கிறது. தியானம், யோகம் என்பதில் குண்டலினி பற்றியும் வாசியோகம் பற்றியும் பதஞ்சலி முதல் வள்ளல் பெருமான் வரை விரிவாக பேசுகின்றனர். குண்டலினி யோகம் பதஞ்சலிக்கு பிறகு பல மகான்கள் எடுத்துரைத்தாலும் வடநாட்டில் வாழ்ந்த பாலயோகி, இமயமலை பாபா, சுவாமி யோகானந்தா, கடப்பு சச்சிதானந்த யோகீஸ்வரர், வாசியோகி வடகர சிவானந்தர், மெய்வெளிச்சாலை அனந்தர், பரஞ்சோதி மகான், வேதாத்திரி மகரிஷி, ஊட்டி ஸ்வரூப் பிரகாஷ் சுவாமிகள், பன்றிமலை சுவாமிகள், ஐயாவாள் சுவாமிகள் என வழிமுறை, அதற்கு மேல் சித்தர்கள் என நூற்றுக்கணக்கில் அருளாளர்கள் எழுந்துள்ளனர். அதில் எது சரியானது என்பதை நாம் கண்டறிவதுதான் பெரிய ரகசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை மார்க்கங்களை சொல்கிறார்கள். இதில் பழையவர்களை கூட விட்டுவிடலாம். நமக்கு தெரிந்து நம்மோடு சகஜமாக 1900 ஆண்டு வாக்கிலே இருந்து வாழ்ந்தது மறைந்த கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்கள் குண்டலினி யோகத்தில் பெரும் சித்தி அடைந்து அவருடைய சிஷியர்கள் என்று பரவலாக தமிழகம், இந்தியா முழுவதும் பரவி இருந்தார்கள். வெளிநாட்டிலும் பரவி இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களது நூல் ஜீவப்பிரமிக்க வேதாந்த ரகசியம் என்ற நூலிலும் யோகாபியாசம் என்ற நூலிலும் விரிவாக அதை பற்றி பேசுகின்றார்கள். குண்டலினி யோகம் என்பது சிங்கத்தோடு விளையாடுவது, ஏமாந்தால் அது அரைந்து நம்மை கொன்றுவிடும் என்று அவரே விளக்கம் சொல்கிறார். மிகச்சரியாக படிப்படியாக சிறுக சிறுக அந்த வழிமுறைகளை அவர் சொல்லியுள்ள படி மெல்ல மெல்லமாக விரிவடைந்து கொண்டு போக வேண்டும். ஒரே அடியாக நீங்கள் மூச்சை அடக்கினால் உடனே நீங்கள் இறைநிலை அடைந்து விடுவீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் செய்ய முடியாது. அவ்வாறு செய்வதும் மிக கடினம். படிப்படியாக செய்வது மட்டுமே ஓரளவுக்கு வெற்றி தடையும். அதிலும் பெரும்பாலானவர்களுக்கு, அவருடைய சிஷியர்களாக இருந்தவர்களுக்கு சிவராஜ யோகமே அவர் பயிற்றுவித்திருக்கிறார். குண்டலினி யோகத்தை ஒரு சில பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே அவர் வழங்கியிருந்தார். அதிலுமே அவர்கள் மிகச்சரியாக வெற்றி அடைந்தார்கள் என்றால் இல்லை. ஆனால் ஒரு நிலையை அடைந்தவர்கள் என்பது கண்கூடாக தெரிந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். 1950 இருந்து 1980 வரை வாழ்ந்தவர்கள் அந்த கடப்பு சச்சிதானந்த யோகீஸ்வரனுடைய சிஷியர்கள் என்பவர்களில் ஒரு சில சித்தி அடைந்தவர்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவர்கள் பேசியிருப்பதையும் அவர்கள் கண்ட உண்மைகளையும் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர இந்த பரஞ்சோதி மகான் சுவாமிகள் குண்டலினி யோகம் என்பதும் அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து பிரிந்து உலக சமாதான ஆலயம் என்பதிலிருந்து உலக சேவா சங்கம் என்பதாக பாட்டிக்கொண்ட வேதாத்திரி மகரிஷி அவர்களுடையதும் வழிமுறைகளும், ஊட்டி ஸ்வரூப் பிரகாஷ் சுவாமிகளினுடைய வழிமுறைகளும், சேலத்திலே இருந்த ஒரு சுவாமிகள் கஞ்சமலையிலே இருந்தவர்களும் அவர்கள் எல்லோருமே ஒரே முறையைத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதாவது முதலிலே இருக்கக்கூடியது முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி முற்றோடு முடிந்து விட்டதாக சொல்லக்கூடிய பரஞ்சோதி மகானின் உபதேசங்கள் ஒரு பௌர்ணமியிலே ஆரம்பித்து அமாவாசையில் முடிந்து அடுத்த பௌர்ணமியிலே மீண்டும் தொடர் வைத்து விடுவார்கள். அதை மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்து கொண்டிருங்கள். எந்த விதமான மத சின்ன அடையாளங்களோ
உபதேசங்களோ மந்திர ஜபங்களோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உங்களையே காண முயற்சியுங்கள். நீங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்தபடி நெற்றிப்பொட்டிலே அந்த ஒளியை கண்டு கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள். இதைத்தான் பிதா பிரஜா பிரம்மகுமாரிகள் சமாஜம் என்ற ஒரு மார்க்கமும் சொல்லியது. அவர்களுக்கு நிறைய சீடர்களும் இப்போதும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முறை. இதை விடுத்து வேறு வகையிலே மெய்வெளிச்சாலை அனந்தர் என்பதும் ஐயா சுவாமிகள் வழிமுறை என்பதும் பல்வேறு முறைகளை கையாண்டார்கள். அவர்கள் முறைகளை பற்றி எனக்கு விரிவாக தெரியாதால் அதை பற்றி நான் உங்களிடம் பேசுவதற்கும் சரியாக இருக்காது. வாசியோகம் பற்றி சொல்லக்கூடிய சிவானந்த சுவாமிகளுடைய வேண்டுமானால் நாம் இப்பொழுது பேசலாம். அவருடைய வழிமுறையை தெரிந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், இன்றும் கை கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கோவை தமிழகம் முழுவதுமே பரவலாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாசியோகி என்று சொல்லி சிவானந்த சுவாமிகளினுடைய சிஷியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது சேலம் அம்மாபாளையத்திலும் இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருக்கிறது, கோவையிலும் இருக்கிறது. அவர்கள் அந்த வாசியோகம் என்பது தான் உண்மையானது என்கிறார்கள். அது ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனெனில் கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் தான் குண்டலினி சக்தியால் சித்தி அடைந்த பிறகு அவர் எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை, நான் கொஞ்ச காலம் ஓய்வுக்கு செல்கிறேன் என்று நிர்விகல்ப சமாதி என்று தன்னுடைய தானே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் புதிதாக கட்டடம் கட்டி மேலே சிலையை வைத்து வணங்கி வாருங்கள், நானும் நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு நினைக்கும்போது நான் வெளியே வந்து உங்களுக்கு அருட்காட்சி தருவேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு மேலே கட்டடம் கட்டி மேலே அவருடைய சிலையை வைத்து கடப்பு சச்சிதானந்த யோகீஸ்வரர் மட ஆலயம் என்று ஏற்படுத்தி விட்டார்கள். அதே போல வடகரை சித்தர் சிவானந்த சுவாமிகளும் வடகரையிலே அவர் பழனியிலே சமாதி அடைய விரும்பி இருந்தாலும் கூட அவருடைய சீடர்கள் எல்லோரும் வடகரைக்கு வர சொல்லி வற்புறுத்தியதால் அங்கே சென்று சமாதி ஆகிவிட்டார்கள். இன்றும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று அந்த கதவு திறக்கப்பட்டு அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உயிர்ப்போடு இருப்பதற்கு அடையாளமாக அவருடைய முடியும் நகமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது கிட்டத்தட்ட அது 150 ஆண்டுகளை கடந்து விட்டது. அப்படி இருந்து கூட அவர் உள்ளே உயிர்ப்போடு இருக்கிறார். வெளியே வந்து பேசுவதோ தொடுவதோ சொல்வதோ பேசுவதோ இல்லையானாலும் கூட அந்த உடம்பு அசையாமல் அப்படியே இந்த 150 வருஷங்களாக இருக்கிறது என்பது பார்க்கும்போது அது ஏதோ ஒரு சித்தி நிலையை அடைந்திருக்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை தவிர வடலூர் மகானுடையது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடையது, அவருடைய வழிமுறையிலும் இன்றும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உணவில்லாமலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வழிமுறைகளை அன்னதானம் செய்து கொண்டு 90 வயது வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறவரும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வழிமுறையிலே பெரும் சித்தி அடைந்தவர்களாக யாரையும் காண முடியவில்லை. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கல்லூரிகளிலே கூட அவருடைய வழிமுறைகளை எல்லாம் எடுத்துரைத்து அதற்கு ஆசிரியர்கள் எல்லாம் இருந்து அவர்கள் யோக நெறிகளை பற்றி தியான முறைகளை பற்றி மிக விரிவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர இப்போது மற்றபடி எந்த விதமான யோக முறைகளுக்கும் சொல்லித்தருவதாக தெரியவில்லை. மந்திரோபதேச சித்தி பெற்றவர்கள் என்றொரு வகையினர் மற்றும் நிறைய இடங்களிலே இருக்கிறார்கள். அதை மீறி சித்தர்கள் என்று இருக்கிறார்கள். அதுதான் நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் இப்பொழுது இந்த உலகத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. மந்திரோபதேச சித்தி பெற்றவர்கள் நம் வாழ்க்கையில் நடந்தவற்றையும் நாம் நினைத்தவற்றையும் அப்போதைக்கப்போது எடுத்து சொல்லி இதற்கு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் இது மந்திரோபதேச சித்தி என்கிறார்கள். எங்களுடைய குரு எங்களுக்கு மந்திரோபதேசம் செய்தார், அதன்படி நாங்கள் அதை மந்திர ஜபம் செய்து சித்தி அடைந்து விட்டதனால் இப்படி நடக்கிறது, அல்வாக்கு சொல்கிறோம் என்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறார்கள். அது மிகச் சரியாகவும் இருக்கிறதாக சில பேரை நான் பார்த்துள்ள வரையிலே தெரிந்தேன். அவர் ஈரோடு சமீப காலத்தில் 1980 இருந்து 75 95 வரை இருந்த ராமச்சந்திர சுவாமிகள் என்பவர் மந்திர சித்தி அடைந்தவராகவும் அவரோடு அடிக்கடி தொடர்பில் இருந்தும் காட்சி கொடுத்து கொண்டும் இருந்த சென்னையைச் சேர்ந்தவரும் காயத்ரி சுவாமிகள் என்பவர்களும் வந்து
ஒரு சில மந்திர சித்திகளையும் தத்திகளையும் சித்துக்களாக காட்டியிருந்தார்கள். அவர்களுக்கு நம் மன ஓட்டத்திலும் எண்ண ஓட்டத்திலும் இருக்கக்கூடிய குறைகளை என்னவென்று சொல்லி அதை நிவர்த்திக்கும் வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படி அது பலவேறு ரூபங்களிலே இருக்கிறது. இருந்தாலும் இப்போது கூட திருச்செங்கோட்டுக்கு அருகிலே ஒரு சுவாமிகள் மலையடிவாரம் ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி அங்கே அருள்வாக்கு சொல்கிறார்கள். இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய சுவாமிகள் மேல்மருவத்தூரில் அருள் திரு அடிகளார் அவர்கள் தோற்றுவித்த மேல்மருவத்தூர் ஆலயத்தில் மிக பிரபலமாக நடந்து கொண்டிருந்தது. அது இருக்கிறது, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரியாக ஏகப்பட்ட கோயில்களிலும் ஆசிரமங்களிலும் அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் எந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்வது எது உண்மையான ஆன்மீகம், தியானம் யோகம் என்று சொல்கிறார்கள், அதுதான் சரியான வழியா, அல்லது இப்படி மந்திரோபதேச சித்தி பெற்றவர்களும் தெய்வ வழிபாடு பக்தியின் மூலமாக தெய்வ வழிபாடு செய்து அதன் மூலமாக ஒரு சித்திரை அடைந்தவர்களும் அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள், அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று எடுத்துக்கொள்வதா என்றால் அதற்குத்தான் மாபெரும் ரகசியமாக நமக்கு விடை தெரியாது. வணக்கங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.